வாட்டர்மெலனில் 0 கொலஸ்ட்ரால் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பொட்டாசியம் மாதிரியான நிறைய மினரல்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ ஆர்த்ரைட்டிஸ், கோலன் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்க வாட்டர்மெலனை தாராளமாக சாப்பிடலாங்க. ஸோ இப்போ வாங்க மருந்தே இல்லாமல் ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறது அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். உடம்பு ஆரோக்கியம் வேணும்னா உடம்புல சூடு ஒழுங்காக இருக்கணும். சூடுன்னா நெருப்பு, நெருப்புன்னா ஹீட்டு. யாருடைய உடம்புல சூடு ஒழுங்காக இருக்குதோ ஆரோக்கியமாக இருப்பாங்க. யாருடைய உடம்புல சூடு ஒழுங்காக இல்லையோ ஆரோக்கியமாக இருக்க முடியாதுங்க. சூடு தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இந்த சூடு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கையை காலை ஆட்டும் பொழுது, நடக்கும் பொழுது, இந்த உடல் உறுப்புகளை அசைக்கும் பொழுது சூடு கிடைக்குதுங்க. யாரெல்லாம் உடம்பை ஆட்டி, கையை காலை ஆட்டி, எல்லா ஜாயிண்ட்டுக்கு வேலை கொடுத்து, உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கீங்களோ சூடு உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். உடம்புக்கு வேலையே கொடுக்கலன்னா சூடு கம்மியாயிரும், உடம்புக்கு வியாதி வரும். எனவே உடம்புக்கு வேலை கொடுங்கள். உடனே சில பேர் கேட்குறாங்க, தம்பி உடம்புக்கு வேலை கொடுத்தா எல்லா வியாதி குணமாகும், சூடு அதிகமானால் எல்லா வியாதி குணமாகும்னு சொல்கிறியே, எங்கள் வீட்டு வேலைக்கார அம்மா எல்லா வேலையும் செய்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு. கூலி வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு வியாதி வருது. மேசனுக்கு, சித்தாளுக்கு, லேத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு, உடல் உழைப்பால் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நோய் வருதுப்பா. நீ சொல்கிற மாதிரி உடம்புக்கு வேலை கொடுத்து சூடு கிடச்சிதுன்னா நோய் குணமாகாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏன் நோய் வந்துச்சுன்னு பல பேர் கேட்குறாங்க. நல்ல கேள்வி, பதில் சொல்கிறேன். சில பேர் ஓவராக வேலை செஞ்சு சூடு அதிகமாகிருச்சு, அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். சில பேர் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி சாப்பிட்டு டிவி பார்த்து சோபாவில் உட்காந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்து இப்படி இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சால் சரியாக போயிடும். இதில் இந்த 2 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரி என்று நீங்களே புரிந்து கொண்டு உங்கள் உடலை ஆட்டி உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுமாறு கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எனக்கு தெரிஞ்சு 100-90 பேர் உடம்புக்கு வேலை கொடுக்காதவங்க தான். அந்த காலத்தில் உடம்புக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, நல்லா இருந்தாங்க. இப்போ யாரும் உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. அப்போ உடலுக்கு வேலையை கொடுக்காதவனால் நம்ம உடம்புல சூடு கம்மியாயிருச்சுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று வாக்கிங் போகணும். எத்தனை பேர் வாக்கிங் போகிறாங்க? அவங்க லூஸா? இல்லை ஜாக்கிங் போகணும். எத்தனை பேர் ஜாக்கிங் போகிறாங்க? அவங்கள பைத்தியமா? இல்லை யோகா சென்டருக்கு போகணும், இல்லை அங்கே பிரதட்சணம் பண்ணணும், இல்லை அடி பிரதட்சணம் பண்ணணும். ஜிம்னாஸ்டிக் போங்க, ஏரோபிக்ஸ் போங்க, எவ்வளவு இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. எதையாவது செய்யுங்க, உடம்பு ஆட்டுங்க. பல பேருங்க உடம்புக்கு வேலையே கொடுக்கறது இல்லைங்க. சில பேர்த்த கீழே உட்கார சொல்லுங்கள். நானா கீழேயா உட்காந்து 10 வருஷம் ஆகுது. ஏங்க இது என்ன பெருமையா இல்லை அவமானமா? உங்கள் காலை மடக்கி சம்மணங்கால் போட்டு கீழே உட்கார முடியவில்லை என்பது அவமானம், பெருமை அல்ல. நீங்கள் வைத்தியத்தை குறை சொல்லாதீர்கள், டாக்டரையும் குறை சொல்லாதீங்க. பல பேர் அப்படி தான். நாம் செய்ய வேண்டியதை ஒரு வேலையும் செய்யாமல் அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், ஆப்ரேஷன் பண்ணேன், ஒன்றும் சரியாகலை, ஒன்றும் சரியாகாது. நம்ம உடம்பை சொகுசாக வச்சுக்கிட்டு ஏன் பிறரை குறை சொல்கிறீர்கள்? ஏங்க கழுத்தை நான் திருப்புற மாதிரி யாராவது திருப்பி இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பினதே இல்லை. யாராவது முதுகு திருப்பி இருக்கீங்களா? சின்ன குழந்தைய கூப்பிடுங்க, முதுகோடு திரும்பும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முதுகோடு திரும்பும். கூப்பிட்டியாமா அப்படின்னு இந்த முதுகோடு திரும்பும். நம்ம முதுகும் திரும்பாது, கழுத்தும் திரும்பாது. யாராவது கூப்பிட்டா மொத்த பாடி அப்படியே டேர்ன் ஆகும். என்னாகும்? துருப்பிடிச்சு போயிடும். யாரெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனோட்டிட்டிஸ் இப்படிலாம் சொல்கிறீங்களோ, ஒன்று தேஞ்செல்லாம் போகலை. தேஞ்சு போனது 105 தான், 95 துருப்பிடிச்சு போனது. வேலையும் கொடுக்குறதில்ல, ஒன்றும் கொடுக்குறதில்ல, ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, அப்புறம் துருப்பிடிச்சு தானே போகும். இங்கே பாருங்கள், எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், மரியாதையாக சொல்கிற கேளுங்க, ஒன்று யோகாவுக்கு போங்க. பல பேர் அப்படி தான் யோகா சென்டர் போர்டை பார்த்துட்டு அப்படியே போகிறது, அப்படியே வர்றது. என்னமோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. எதுக்கு நடத்துகிறாங்க? ஆனால் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. மருந்து மாத்திரை பேர், ஹாஸ்பிட்டல் பேர், டாக்டர் பேர், கூகுளில் போய் நோயை பற்றி எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது.
ஆனால் ஒரு யோகா பண்ணுறதில்ல, ஒரு வாக்கிங் போகிறதில்ல, எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. எப்படிங்க உடம்பு நல்லாயிருக்கும்? இங்கே பாருங்கள், மரியாதையாக சொல்கிறேன், நீங்களாக போய் ஆட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் யோகான்னு பேர். யாராவது உங்கள் வீட்டில் வந்து ஆட்டி விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கு பேர் சிகிச்சைன்னு பேர். தேவையான மானங்கட்ட பொழப்பு இல்லை. சீரியஸாக கேட்குறேங்க, உங்கள் உடம்பு ஆட்டுறதுக்கு இன்னொரு ஆளுக்கு நீங்களே ஆட்ட முடியாது? இதில் பெருமை வேறு. எனக்கு ஒருத்தர் வந்து டெய்லி ஆட்டி விட்டுட்டு போகிறாருன்னு, ஏன் உங்கள் கைகால் ஆட்ட முடியாது? நீங்களே ஆட்டிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இல்லை டெய்லி வருவாங்க வீட்டுக்கு ஆட்டுறதுக்கு. புரிந்து கொள்ளுங்கள், யோகா சென்டருங்கிறது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. உங்கள் தெருவில் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா யோகா டீச்சரு? அவங்கள போய் பாருங்கள். யோகா சென்டர் எத்தனை பேர் வச்சுருக்குறாங்க? இல்லை டிவியில் காட்டுறாங்க, இல்லை யூடியூப்பில் இருக்குது, எதையாவது பாருங்கள், புக் இருக்குது, வாங்கி படிங்க. மருந்து மாத்திரை பேரை மனப்பாடம் செய்வதும், மருத்துவர் பேரை மனப்பாடம் செய்வதும், ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவதை விட்டுவிட்டு யோகா செய்ய ஆரம்பிங்கள். கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள். இங்கே பாருங்கள், மரியாதையாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை ஜாக்கிங் போங்க, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை ஜிம்னாஸ்டிக் போங்க, இல்லை ஏரோபிக்ஸ் போங்க, இல்லை அங்கே பிரச்சனை பண்ணுங்கள், இல்லை அடி பிரச்சனை பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள். ஆட்டுங்க உடம்பு. ஆட்டுறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசைக்கிறதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. இப்போ எதுவுமே பண்ண முடியலையா? சிம்பிளாக யாருமே இல்லாத போது வீட்டுக்குள்ளே ஒரு குத்துப்பாட்டு போட்டு செல்ஃபி பொண்ணு உம்மா உம்மானு டான்ஸ் ஆடுங்க, உடம்பு ஆட்டுங்க. உடம்புட்டு இருந்தால் எல்லா உறுப்பையும் ஆட்டணுங்க. நமது உடம்பில் மொத்தம் 9 முக்கியமான ஜாயிண்ட் இருக்குது. கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், மூட்டு, நீ, இடுப்பு, ஹிப், முதுகு எலும்பு, பேக் போன், ஷோல்டர், தோல், கைமூட்டு, எல்போ ஜாயிண்ட், மணிக்கட்டு, விரிஸ்ட், கை விரல்கள், ஃபிங்கர்ஸ், நெக், கழுத்து. இந்த 9 ஜாயிண்ட்டை யார் ஒருவர் தினமும் எல்லா பக்கமும் ஆட்டி விடுகிறீர்களோ அந்த இடத்தில்தான் போன் மேரோஸ் இருக்குது, எலும்பு மச்சைகள் இருக்குது. அங்கே தான் ரத்தம் சுத்திகரிக்குது, அங்கே தான் உடம்புக்கு தேவையான சூடு இருக்குது. அதாவது இந்த 9 ஜாயிண்ட்டை யார் ஆட்டிட்டீங்களோ உங்கள் உடம்பு தேவையான சூடு அன்னைக்கு கிடைச்சிவிடும். அப்பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழலாம், ரத்தம் சுத்திகரிக்கும். எனவே உடனே ஆரம்பிங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, உடம்புக்கு எல்லா ஜாயிண்ட்டுக்கும் வேலை கொடுக்கணும். வாக்கிங் போகணும், இல்லை ஜாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், ஜிம்னாஸ்டிக் போகணும், ஏரோபிக்ஸ் போகணும், எதையாவது பண்ணணுங்க. ஆக மொத்தம் நான் இதான் பண்ணுங்கன்னு சொல்லலை, எதையாவது பண்ணுங்கள். உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் வேலை கொடுங்க. வேலை கொடுத்தா தான் சூடு கிடைக்கும். சூடு தான் உடம்புக்கு ஆரோக்கியம். சூடும் கிடைக்கும், எல்லா ஜாயிண்ட்டும் ஒழுங்காக வேலை செய்யும், மூட்டு வலி முழங்கால் வலியெல்லாம் எல்லாம் சரியாக போயிருங்க. எனவே உடலை ஆட்டுவது மூலியமாக உடம்பு உஷ்ணத்தை அதிகம் செய்து அந்த உஷ்ணத்தின் மூலியமாக ஆரோக்கியமாக வாழுங்கள். உடல் உஷ்ணத்தை பேணி காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக.